மேனர் ஆஃப் டெத் எபிசோட் 5. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் ஜெயின் சாவதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஜெயின் கொடுத்த எஸ்டிடி கார்டை ரிப்போர்ட்டை பார்த்து அவனோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நிறைய வீடியோ கிளிப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நாம் எப்பவும் பிக்கப் பண்ணுற அந்த பிளாக் கலர் கார் இருக்குது. அண்ட் இன்னொரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய புகை மூட்டமாக இருக்குது. அதுக்குள்ளே ஜெயின் இருக்கா. அதை பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து ஷாக்காக அப்படியே இங்கே கட் பண்ணி கரண்ட் சீன் காமிக்கிறாங்க. அதில் டாட்டர் பான் அன்றைக்கி தேனுக்காக சிசர் எடுக்கும் போது ட்ராயருக்குள்ளே கன் இருந்ததை பார்த்தான்லா. அது இப்போ இருக்குதான்னு டாட்டர் பான் ட்ராயருக்குள்ளே பார்க்குறான். பார்த்தா கன் இல்லை, காணோம். ஸோ அதனால டாட்டர் பான் ட்ராயர் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். எங்கேயும் கன்று கிடைக்கல. சரி இப்படி தேடிட்டுருக்க அப்போ வீட்டு வாசலில் தேன் கார் வரதை டாட்டர் பான் பார்த்துட்டு ட்ராயர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஷுவலாக இருக்கவும் தேன் வீட்டுக்குள்ளே வரான். வந்ததும் டாட்டர் பான் தேனை பார்த்து இன்றைக்கி ஸ்கூலில் கிளாஸ்லாம் எப்படி போச்சு அண்ட் நீ சாப்பிட்டே அப்படின்னு 2 பேரும் கேஷுவல் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. அப்படி பேசிட்டு டாட்டர் பான் தேன் பாக்கெட்டில் கன் இருக்கான்னு குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்க. அதை தேன் பார்த்துட்டு டாட்டர் பான்கிட்ட ஹே என்னாச்சு, நீ என்னது பார்த்துட்ருக்கன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு டாட்டர் பான் சொல்ல, ஓ அப்படியா, அப்போனா சரி நான் கொஞ்சம் மேலே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு தேன் சொல்லிட்டு திரும்பி போக டக்குன்னு டாட்டர் பான் தேன் பேக் சைடில் கன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா கன் இல்லை. அண்ட் அப்படி டாக்டர் பான் தேன் பேக் சைடை தொட்டதும் தேன் திரும்பி ஹே நீ என்ன பண்ணுறன்னு கேட்க, உன்னோட ட்ரெஸ்ஸில் பஞ்சு மாதிரி தூசி இருந்துச்சு, அதான் தட்டி விட்டேன் அப்படின்னு டாக்டர் பான் சமாளிக்க, ஓ அப்படியா, நான் நினச்சேன் நீ என்னை டச் பண்ண ஆசைப்பட்டு தொட்டு பார்த்தியோன்னு நினச்சேன் அப்படின்னு தேன் டாக்டர் பானை டீஸ் பண்ணேன். அதை கேட்டு டாக்டர் பான் நர்வஸ் ஆகி இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு டாக்டர் பான் சொல்லிட்டு போயிடறான். போனதும் தேன் வில்லன் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் காலில் மறைச்சி வச்சிருந்த கன்னை எடுக்கிறான். எடுத்து ட்ராயருக்குள்ளே கன்னை வைக்கிறான். அதை டாக்டர் பான் பார்க்குறானா அப்படின்னு பார்த்துட்டு ட்ராயரை லாக் பண்ணி கீயை எடுத்துகிட்டு போயிடுறான். அண்ட் இதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு டாக்டர் பான் லேப்டாப்பில் ஜெயின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ தேன் டாக்டர் பானுக்காக ஹாட் வாட்டரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு டாக்டர் பான் என்ன டைப் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு ஹே இது என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பான் என்ன டைப் பண்ணுறான் அப்படின்னு ரீட் பண்ண போக அதை டாக்டர் பான் பார்த்துட்டு டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ இதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்க போல், பட் இது செத்து போனவங்களோட ப்ரைவசி, ஸோ என்னால் காட்ட முடியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டு தான் ஹே நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்லா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு, ஸோ சொல்லுன்னு தான் கேட்க, பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி சொல்லக்கூடாது, இது சீக்ரெட்டு, ஸோ என்னால் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் பான் மறுபடியும் சொல்ல, அதுக்கு தான் நானும் இதை சீக்ரெட்டாக வச்சுப்பேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விடாமல் சொல்லுன்னு கேட்டுட்ருக்க. வேறு வழியே இல்லாமல் டாக்டர் பான் தேன்ட்ட சொல்லுவான். அதாவது நாங்கள் ஜெயினை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அவள் கையில் காயம் இருந்ததை பார்த்தோம், ஸோ அதனால் அவளோட தலைமுடியை டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அதில் மீத்தெம்ஃபெட்டமைன் அப்படிங்கிற ட்ரக்ஸ் ஜெயின் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு தான் அப்போனா இந்த மர்டர் பார்க்க மீத்தெம்ஃபெட்டமைன் அப்படிங்கிற ட்ரக்ஸை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த கேஸுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தான் சொல்ல, இதனால தான் நான் ஜெயின் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது யாருக்கோ பிடிக்காமல் நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுக்காக என்னை பயம் காட்டியிருக்காங்கன்னு டாக்டர் பான் சொல்கிறான். அதை கேட்டு தான் டாக்டர் பானை பார்த்து உனக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சும் நீ இன்னும் பிடிவாதமாக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறியே, உன்னை மறுபடியும் வேறு யாராவது காயப்படுத்திடுவாங்கன்னு உனக்கு பயமா இல்லையான்னு கேட்க, ஆமாம் பயம் இருக்க தான் செய்யுது, பட் என்னால் இதை அப்படியே விட முடியாது. அண்ட் ஆக்சுவலாக நான் ஏன் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன்னா, நான் பேங்காக்ல இருந்து ஃபாரன்சிக் டாக்டருக்கு படித்தப்போ செத்து போனவங்கள நியாயமான முறையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களோட உண்மையான மரணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லணும்னு என்னோட குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு நாள் நான் சப்மிட் பண்ண போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை போலீஸ் அதை வாங்கி செத்து போனவங்களோட உண்மையான மரணத்தோட காரணத்தை மறைச்சி குற்றவாளியை சட்டத்திலேருந்து தப்பிக்க வச்சுட்டாங்க. ஸோ அன்னையிலிருந்து நான் எந்த ஒரு போலீஸும் நம்புறதே இல்லை. அண்ட் நான் அனுப்பின டெத் கேஸ் ரிப்போர்ட்டை போலீஸ் மாற்றினது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த ஊரில் இருக்கிற மோசமான போலீஸை பிடிக்காம என்னோடய சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். பட் கடைசியை பார்த்தா அது எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் போலீஸ் இருக்காங்க. அண்ட் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தான் உண்மையை வெளியில் கொண்டு வர போராடணும்னு. ஸோ இதனால தான் நான் ஜெயின் கேஸில் உண்மையை மறைச்சி அவங்க விருப்பப்படி மாற்றி பொய் கேஸ் எழுதி ரிப்போர்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது இதுவும் ஒரு ரீசன்னு டாக்டர் பான் சொல்ல, அதை கேட்டு தான் டாக்டர் பான் கிட்ட வந்து நீ ரொம்ப பிடிவாதக்காரனாக இருக்க, பட் பரவாயில்ல
இனி நீ பயப்பட வேண்டியதில்லை, உன்னை யாரும் காயப்படுத்த விடாமல் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஸோ உன்னோட மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை ஜெயின் கேஸில் பண்ணுன்னு தேன் சொல்ல, அதை கேட்டு டாக்டர் பன் என்ன சீரியஸாக பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ரொமான்டிக்காக போகுது அப்படின்னு திருத்துன்னு முழிச்சிட்டு டாக்டர் பன் தேனை பார்த்து என்ன மனசில் சூப்பர்மேனு நினைப்போம் அப்படின்னு டீஸ் பண்ண, அதுக்கு தேன் நான் உன்கிட்ட சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன், அதை எப்படி உன்னால் ஜோக் பண்ண முடியுதுன்னு கேட்க, அதுக்கு டாக்டர் பன் மறுபடியும் சொல்லுவான் சூப்பர்மேன்லாம் இல்லை சூப்பர் தேன் அப்படின்னு டீஸ் பண்ணிவிட்டு க்யூட்டாக ஹாட் வாட்டர் எடுத்து குடிக்க, அதை பார்த்து தேன் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கவும் அப்படியே இங்கே கட் பண்ணி மறுநாள் டாக்டர் பன் செம்ம கூலாக சமையல் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அதே நேரத்தில் தேன் டாக்டர் பன் கொடுத்த மிளகா மரத்தை கார்டனில் நட்டி வச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்க, அப்போ டாக்டர் பன் சமையல் பண்ணி முடிச்சுட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு டாக்டர் பன் தேன் கிட்ட வரான். வந்து தேன் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கதை பார்த்து டாக்டர் பன் தேன்கிட்ட நீங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றுனா இந்த சின்ன தம்பி மூழ்கிடுவான்னு சொல்ல, சின்ன தம்பியா அது யார் அப்படின்னு தேன் கேட்க, நான் கொடுத்த மிளகா மரம் தான், அது ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஸோ அதான் சின்ன தம்பின்னு சொன்னேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்போனா என்னோட கேட்டஸ் ஃப்ளவர் தான் பெரிய அண்ணாவா அப்படின்னு தேன் சொல்லிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்க, அதை பார்த்து டாக்டர் பன் தேன்ட்ட ஹே தண்ணி ஊற்றுறத ஸ்டாப் பண்ணு இல்லைனா அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு தேனும் தண்ணி ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிடுறான். பண்ணதும் டாக்டர் பன் தேன்ட்ட சின்ன தம்பி இங்கே தனியாக இருப்பான், அவன் கூட துணைக்கு வேறு மரமே இல்லைன்னு சொல்லவும், அதுக்கு தேன் சொல்லுவான் நான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதும் இந்த இடத்துல வெஜிடபிள் கார்டன் இல்லைனா கலர்ஃபுல்லான பூவை நட்டி வைக்கலாம்னு நினச்சேன்னு டாக்டர் பன்கிட்ட சொல்ல, அப்போ ஏன் நீ அதை பண்ணவே இல்லைன்னு டாக்டர் பன் கேட்க, ஹே நீ என்னோட லைஃப்பை பாரு, நான் எப்பவும் ஒர்க்கை முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வரேன், ஸோ அதில் நான் டயர்ட் ஆயிடுவேன், அப்புறம் இங்கே போய் செடியை பார்க்க டைம் இருக்கும், ஸோ அதான் வைக்கலன்னு தேன் சொல்ல, பட் எனக்கு வீடை சுற்றி மரம் செடி எல்லாம் கலந்த தோட்டம் இருக்கிற வீடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டாக்டர் பன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஆக்சுவலாக டாக்டர் பன்னுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதை தான் டாக்டர் பன்னோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்ற பண்ணுவான்ல, ஸோ அதான் டாக்டர் பன் அப்படி சொல்ல, அதை தான் கேட்டுக்கிட்டு சரி நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியே இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு நீ லேட்டாக போறியான்னு கேட்க, இல்லை இப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பன் செஞ்ச சாப்பாடை தேன்கிட்ட கொடுத்து நான் உனக்காக உன்னோட ஃபேவரட் எக் வித் ரைஸை பண்ணேன், நீ இதை ஸ்கூலில் வச்சு சாப்பிடுன்னு சொல்ல, அதை தேன் ஷாக்லேயே பாக்ஸை வாங்குறான். வாங்கி பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே தேன் டாக்டர் பன்னை பார்த்து தேங்க்யூன்னு சொல்கிறான். சொன்னதும் டாக்டர் பன் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். போனதும் தேன் சாப்பாடு பாக்ஸை பார்த்து சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்காக டாக்டர் பன் சாப்பாடை செஞ்சதை நினச்சி அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க அப்படியே இங்கே கட் பண்ணி ஸ்கூலில் நாம் தனியாக உட்காந்துருக்கதை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே நாம் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம ஏதாச்சும் மார்க்கெட்டுக்கு போய் சாப்பிட வாங்க போமான்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு நான் பதில் சொல்லாமல் கண்டுக்காமல் இருக்க நாம தட்டி ஹே நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன், உனக்கு ஏதாச்சும் மார்க்கெட்டில் வாங்க வரியான்னு கேட்க, இல்லை நான் வரல, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு நாம் சொல்லிடுறா. அப்படி சொல்லிட்டு இருக்க நாம் கையில் புதுசாக ஒரு கோல்டு பிரேஸ்லெட் போட்டிருக்கத குறுக்குன்னு பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கத நாம் பார்த்து டக்குன்னு அவள் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டை ஷர்ட்டை போட்டு மறைச்சிட்டு நாம் சோன்ட்ட நீ வேற எங்கேயும் போகலையான்னு கேட்க, போகணும், பட் நான் பொறுமையாக போவேன் மற்ற இடத்துக்கெல்லாம், சரி நீ அதெல்லாம் விடு, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்கிறியா, நீ இப்போலாம் ரொம்பவே வியர்டாக பிஹேவ் பண்ணுற, உனக்கு என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நாம்கிட்ட கேட்க, அதுக்கு நான் பதில் சொல்லாமல் திருத்துன்னு முழிச்சிட்ருக்கா. அப்படி முழிச்சிட்ருக்க அப்போ அங்கே ஸ்கூலுக்கு எப்போ நாம பிக்கப் பண்ணுற அந்த பிளாக் கலர் கார் வர உடனே நாம் சோன்ட்ட நான் கிளம்புறேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடறா. இதை பார்த்துட்டே அந்த பிளாக் கலர் காரோட நம்பர் பிளேட்டை குறுக்குன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அதில் யார் தான் வந்து நாம பிக்கப் பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஸ்பெக்டர் எம் சொன்ன மாதிரி 2 நாள் கழித்து டாக்டர் பன்கிட்ட ரிப்போர்ட் வாங்க வரான். வந்து டாக்டர் பன்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டர் எம் ரிப்போர்ட் வாங்கிட்டு ஸ்மைல் பண்ண, அதை டாக்டர் பன் பார்த்துட்டு இப்போ திருப்தியாக இருக்கா அப்படின்னு கேட்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, அண்ட் இப்போயாச்சும் நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். போனதும் அப்படியே இங்கே கட் பண்ணி ஸ்கூலில் வச்சு தேன் கூட தேட் பேசிகிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. அப்போ தேன் தேட்டை பார்த்து டாக்டர் பன் என் மேலே டவுட் பாடுறான் அப்படின்னு நினைக்கிறேன், ஸோ நீ கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறான். அப்போனா இதெல்லாம் பார்க்கும்போது தேன் தான் டாக்டர் பன்னை மிரட்ட தேட்டை பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு மாஸ்க்லாம் போட்டு அனுப்பியிருக்கான்னு நல்லாவே தெரியுது. அண்ட் தேன் டாக்டர் பன்னை எதுக்காக மிரட்டினா அப்படின்னு எதுவுமே தெரியல, பட் அடுத்த எபிசோட் போக போக தெரியும்னு நினைக்கிறேன்.
சரி இப்போ தான் டேட்டை பார்த்து நீ கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறான். சொல்லிட்டு சரி நான் அந்த ட்ரக்ஸை பற்றி உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னனே அது என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு டேட் சொல்லுவான், அந்த ட்ரக்ஸை பற்றி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஏன்னா இந்த ஊரை சுற்றி யாரும் ட்ரக்ஸ் விற்கிறது இல்லை, அப்படி யாராவது விற்றாலும் அதை யாரும் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவங்க எந்த ட்ரக்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா, டாக்டர் பன் ஜெயின் உடம்புல ட்ரக்ஸ் கலந்துருக்குன்னு தேன்ட்ட சொல்லியிருப்பான்ல, அந்த ட்ரக்ஸ் பற்றி தான் தேட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக தேனோட ஃபேமிலி ட்ரக்ஸ் அண்ட் வெப்பன் இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தேனோட ஹாஃப் பிரதர் போர் தாங்க லீடராக இருப்பான். ஸோ இவங்க ஃபேமிலி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஈஸியாக யார் அந்த மாதிரி ஆட்கள் ட்ரக்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து யாரெல்லாம் ட்ரக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் நினச்சி தேட்டை ட்ரக்ஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கு தான் மீத்தேஃபிடமே அப்படிங்கிற ட்ரக்ஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்படி யார் இங்கே சுற்றி மோத்தி ட்ரக்ஸை விற்கலன்னு தேன்ட்ட சொல்கிறான். சொல்லிட்டு ஒருவேளை ஜெயின் வேறு எங்கேயாவது அந்த ட்ரக்ஸை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தேன்ட்ட சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜெயின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் வாங்குகிற பர்சன் கிடையாதுன்னு தேன் சொல்கிறான். அண்ட் இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது அதே நேரத்தில் அங்கே டாக்டர் பன் தேனை பார்க்க ஸ்கூலுக்கு வரான். அப்போ தேட் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கத தூரத்துலேருந்து பார்க்குறான். அதாவது தேனுக்கு எப்படி தேட்டை தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்படி இங்கே கட் பண்ணி நைட்டு டாக்டர் பன்னும் தேனும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டாக்டர் பன் ஸ்கூலில் பார்த்ததை தேன்ட்ட கேட்கவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே டாக்டர் பன் தேனை பார்த்து, நான் இன்னைக்கு ஈவினிங் நீ அந்த தேட் கூட சேர்ந்து இருந்ததை பார்த்தேன், அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டு தேன் டாக்டர் பன்னை பார்த்து, எங்களை எப்படி பார்த்த, நீ என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் உன்னை பார்க்க உங்கள் ஸ்கூலுக்கு வந்தேன், பட் நீ அந்த தேட் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்தேன், ஸோ அதான் நான் உன்னை பார்க்க வராமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி, தேட் என்னோட ஜூனியர் செட்டு, ஸோ எனக்கு அவனை நல்லாவே தெரியும், ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமானு தேன் கேட்குறான். அதுக்கு டாக்டர் பன் சொல்லுவான், நீ அந்த தேட் கிட்ட டச் வச்சுக்காம தள்ளி இருக்குது நல்லது, ஏன் இப்படி சொல்கிறேன்னு தேன் டாக்டர் பன்னை பார்த்து கேட்க, தேட் தான் என்னோடய வீடை உடச்சி உள்ளே வந்து என்னை அடித்து மிரட்டினான் அப்படின்னு நான் அவன் மேலே டவுட் படுறேன்னு டாக்டர் பன் சொல்ல, அதை கேட்டு தான் திருத்துன்னு முழிச்சிட்டே, அவன் அப்படி பண்ண பாசிபிள் இருக்காது, அவன் எப்போவுமே ரேஸு பந்தயம் அப்படின்னு சுற்றுறவன், ஸோ நீ நினைக்கிற ஆள் தேட் இல்லைன்னு தான் சொல்ல, சில பேர் பல வருஷமாக கூட இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்களோட உண்மையான முகத்தை தெரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்க, அதை நான் உங்களை நினச்சி கவலைப்படுறேன் அப்படின்னு டாக்டர் பன் சொல்ல, அதை கேட்டு தான் சந்தோஷத்தில் ஸ்மைல் பண்ணுறான். டாக்டர் பன் அவனுக்காக ஒரி பண்ணுறதுன்னு நினச்சி அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹே நான் தான் தேட்டை கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு நீ ஜெயின் உடம்புல மீத்தேஃபிடமே அப்படிங்கிற ட்ரக்ஸு கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சதை சொன்னல, அதான் அந்த ட்ரக்ஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி தேட்டை ஹெல்ப் கேட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ஸோ இனி மறுபடி எப்பவும் தேட்டை பார்க்க மாட்டேன், நீ இனி கவலைப்பட அவசியம் இல்லைன்னு தேன் சொல்கிறான். அதை கேட்டு டாக்டர் பன், அன்றைக்கி நான் உன்ட்ட ஜெயின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி சொல்லியிருக்கக்கூடாது, அதனால தானே நீ இப்படி டேஞ்சரஸான வேலை பண்ணுறேன்னு டாக்டர் பன் ஃபீல் பண்ணி சொல்ல, ஆக்சுவலாக இந்த ரிஸ்க்கான வேலையை உனக்காக நான் பண்ண ஆசைப்பட்றேன், ஸோ நீ என்னை நினச்சி கவலைப்படாதன்னு தேன் சொல்ல, பட் இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா எனக்கு மறுபடியும் பூட் மாதிரி வேறு யாரும் காணாமல் போகிறது நான் விரும்பலைன்னு டாக்டர் பன் ஃபீல் பண்ணி சொல்கிறான். அதுக்கு தான் டாக்டர் பன்னை பார்த்து, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவான். சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் மறுநாள் ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்கே நாம் கிளாஸுக்கு வரல, அதை சோன் பார்த்துக்கிட்டு அவளுக்கு என்னாச்சு, அவள் ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு யோசிச்சுட்டே சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இதுக்கப்புறமா நாம் எப்பவும் ஏறி போகிற பிளாக் கலர் காரு வியம்பா மார்க் அப்படிங்கிற டவுனுக்குள்ளே போய் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு பாடி கார்டு காரை விட்டு இறங்கி போக, அப்போ யாரோ ஒரு ஆள் அந்த பிளாக் கலர் கார் கிட்ட வரான். ஆனால் அந்த ஆளோட ஃபேஸ் தெரியல, பட் அவன் கால் தெரியுது. அண்ட் அந்த ஆள் பிளாக் கலர் கார் கிட்ட வந்து இந்த கார் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு செக் பண்ண ஜிபிஎஸ் ட்ராக் அப்படிங்கிற டிவைஸை காருக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடான். அண்ட் அங்கே ஸ்கூலில் சோன் தேட்டை ஏதோ ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து, நாம் எப்போ இங்கே தான் வருவா, அதை நான் பார்த்துருக்கேன், பட் அவள் இப்போ இங்கே எங்கேயும் காணுமே அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நாம் சுற்றி முற்றி தேடுறாங்க. அப்படி தேடும் போது அங்கே நாம் கீழே கிடக்கிறத பார்த்து பதறி போய் 2 பேரும் நாம் பக்கத்தில் ஓடி போகிறாங்க. போய் அவளை தட்டி எழுப்புறாங்க. ஆனால் அவள் எந்திக்கவே மாட்டுக்கா. அண்ட் நாம் பக்கத்தில் ட்ரக்ஸ், இன்ஜெக்ஷன் போட சிரிஞ்சிஸ், போதைப் பொருள் எல்லாமே கிடக்கிறத பார்த்துக்கிட்டு உடனே 2 பேரும் நாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடறாங்க. இப்போ நாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் நர்ஸ் நாமோட பல்ஸ், பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அப்போ அவளுக்கு
கார்டியா அட்டாக் வந்ததை பார்த்துக்கிட்டு அங்கே டாக்டர் பன் நாமுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு நர்ஸ்கிட்ட டீஃபிப்ரிலேட்டர் டிவைஸை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அதாவது மூச்சு நின்றவங்களுக்கு மறுபடியும் ப்ரீத் பண்ண வைக்க அந்த டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ அந்த டிவைஸ் எடுத்துகிட்டு வந்ததும் டாக்டர் பன் அவளுக்கு எப்படியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, கொடுத்து நாம காப்பாற்றுறாரு. அண்ட் இதுக்கப்புறமா 2 இன்ஸ்பெக்டர் நாம் பற்றி தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ டாக்டர் பன் இன்ஸ்பெக்டர் பார்த்து சொல்லுவான், வியம்ஃபார்மா டவுனில் ட்ரக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை உங்கள் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து மூடி போட்டு மறைச்சிட்டு இருக்கதை என்னால் நம்ப முடியலன்னு சொல்ல, இந்த ட்ரக் கேஸ் இது வரைக்கும் 2 கேஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரக்ஸ் ஒன்றும் உண்மையிலே ஸ்ப்ரெட் ஆகலை. அண்ட் முக்கியமாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரக் கேஸ் வந்ததே இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் கேஷுவலாக சொல்ல, ஓ அப்படியா, அப்போனா இந்த டவுனே மொத்தமாக அழிஞ்சக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்களோ, அண்ட் உங்களுக்குலாம் சம்பள காசை கொடுக்கறது வேஸ்ட் அப்படின்னு டாக்டர் பன் கோவமாக சொல்ல, அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் செம்ம கடுப்பாய் டாக்டர் பன்னோட கோட்டை பிடிச்சி நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு சண்டை போட போக டக்குன்னு இன்ஸ்பெக்டர் கன் தடுத்துடுறான். தடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கன் டாக்டர் பன்னை பார்த்து, நாங்கள் இந்த கேஸில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இந்த பேஷண்ட் மயக்கத்தில் இருந்து எந்திக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு டாக்டர் பன் கோவமாக இன்ஸ்பெக்டர் இடிச்சிட்டு அங்கேருந்து போயிடறான்.